الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பெயர் நாம கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியில் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசதியை பண்ணிக் கொள்கிறேன். எனவே இந்த உலகத்திலே எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமையினால் அல்லாஹ் உயரிய முஸ்தகீனுடைய பட்டியலில் சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்று உங்களோடு பேச இருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நானும் நீங்களும் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. என்னிலே பலர் அதை இபாதத் என்று கூட கருவது கிடையாது. எல்லா வணக்கங்களுக்கு முன்னாலும் தேவைப்பட்ட ஒரு இபாதத். அது என்ன இபாதத் என்றால் அத்தஹூரு என்று சொல்லக்கூடிய அல்லது அத்தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்பதே மிக முக்கியமான ஒரு இபாதத். எந்த இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் சுத்தம் அவசியம். தொழுவதாக இருக்கட்டும், நோன்பு நோட்பதாக இருக்கட்டும், ஜகாத் கொடுப்பதாக இருக்கட்டும், ஹஜ் செய்வதாக இருக்கட்டும், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா வணக்கங்களுக்கு முன்னாலும் சுத்தம் அவசியம். அத்தஹூரு என்று சொல்லக்கூடிய அல்லது அத்தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தம் அவசியம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிக்ஹ் கடை என்று ஒன்று இருக்கிறது. உலமாக்களிடத்திலே அறிஞர்களிடத்திலே கேட்டால் தெரியும். மார்க்கத்தை விலகி செய்கின்ற முறை, செயல்முறை, தொழுவது எப்படி, நோம்பு பிடிப்பது எப்படி, தொழுவதற்கு முன்னால் உது எடுப்பது எப்படி, ஜகாத்துடைய சட்டம் எப்படி, ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து இருக்க வேண்டும், அது எப்படி பங்கு வைக்க வேண்டும், இப்படி ஒரு சட்ட திட்டம் இருக்கிறது. அதுக்கு ஃபிக்ஹ் சன்மார்க்க சட்டக்கலை என்று அதை அழைப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஃபிக்ஹ் கலையுடைய நூல்களை எடுத்துக்கொண்டால் முதலாவது பாடம் நோன்பு கிடையாது, முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் ஜகாத்தோ ஹஜ்ஜோ கிடையாது. முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தமாக இருப்பவர்களை அடியார்களும் விரும்புகிறார்கள், அல்லாஹ் விரும்புகின்றார். நாங்கள் அசுத்தமாக இருந்தால், நாங்கள் நஜீஸாக இருந்தால், நான் இந்த உலகத்தில் நீட்டாக இல்லை என்றால் அல்லாஹும் எங்களை விரும்ப மாட்டார், அடியார்களும் எங்களை விரும்ப மாட்டார். இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகின்றவன். இன்னல்லாஹ த்ய்யிபுன் லா யக்பலு இல்லா த்ய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மனமானவன். தூய்மையை தவிர அல்லாஹ் வேறொன்றை கபூல் செய்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்லுகின்ற போது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களையும் பாவம் செய்த அந்த பாவத்துக்குரிய பரிகாரங்களை தேடக்கூடியவர்களையும் பாவங்களோடு நிலைத்திருக்காமல் அதற்குரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தௌபா செய்யக்கூடியவர்களையும் சுத்தமாக இருக்கின்றவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பை ஏன் உங்களோடு நான் பகிர்ந்து கொடுப்பதேன் என்றால், எங்களுக்கு தெரியும் மழைக்காலம் என்பதால் நீரின் ஊடாக பல நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனூடாக பல கிருமிகள்
உருவாக வாய்ப்பு இருக்கிறது. டெங்கு அல்லது அதாவது கிருமிகள், மனித நோய்கள், ஆள்கொல்லி நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சுத்தம் என்ற பகுதியை மிக முக்கியமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றது என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பேசலாம் நினைக்கிறேன். அந்த தலைப்புக்கு சொல்வதற்கு முன்னால் சுத்தத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துவிட்டு வருவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற பகுதியை இரண்டாக நாம் நோக்கலாம். உள் சுத்தம், வெளி சுத்தம். அகம், புறம். உள் சுத்தம், வெளி சுத்தம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் வகை சுத்தம் ஆன்மா, உள்ளம். எப்போதும் மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு நூல், ஆன்மீகத்திலே மனிதனை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நூல். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆழமான ஒரு செய்திதான், ஒரு மனித உலகத்தில் உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்கங்களை விட இந்த மனிதனுடைய ஆன்மா உள்ளங்களால் செய்யக்கூடிய வணக்கம் அதற்கு தாற்பயம் அதிகம் என்கிறார். எனவே ஒரு மனித உலகத்தில் உடல் உறுப்புகளால் அமல் செய்வதாக இருந்தால், நாவால் அமல் செய்வதாக இருந்தால், தன்னுடைய உறுப்புகளால் அமல் செய்வதாக இருந்தால், கண்ணியம் அதற்கு முன்னதாக உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக பெற்றிருக்கிறார். எனவே முதலாவது வகை சுத்தம் நம்முடைய உள் சுத்தம், ஆன்மாவை எப்போது சுத்தமாக வைத்திருக்கிறது. இந்த உள்ளத்துல வேறொன்றும் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆன்மாவுக்கு உள்ளத்துக்கு நிம்மதி அல்லாஹ் திக்ர்ல வச்சிருக்கிறான். இதை கொண்டு எங்களோட ஆன்மாவை எப்போதும் சுத்தமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் அல்லாஹ் பேசுகிறான். அது என்ன வெற்றி? அது உள்ளத்துடைய வெற்றி. அது என்ன தோல்வி? அது உள்ளத்துடைய தோல்வி. அல்லாஹ் பல சத்தியங்களுக்கு அப்பால் அந்த வெற்றியையும் தோல்வியையும் பேசுகிறான். நப்சின் மீது சத்தியமாக, அதை செவ்வையாக்கிய அந்த இறைவன் மீது சத்தியமாக, அந்த ஆன்மாக்கை நல்லதை நல்லதாக அறியக்கூடிய, இது ஒரு கெட்ட விடயம், இது சகாத விடயம் என்று அறியக்கூடிய ஆற்றலை அந்த இறைவன் தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் பல சத்தியங்களுக்கு அப்பால் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தை தொடர்ந்து சொல்லுகின்றான். யார் இந்த ஆன்மாவை, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்தார்களோ, தூய்மையாக வைத்தார்களோ, சுத்தமாக வைத்தார்களோ, திடனாக நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எனவே ஆன்மாவை யாரெல்லாம் தூய்மையாக வைத்தார்களோ, இந்த உள்ளத்தில் குரோதம் கிடையாது, விரோதம் கிடையாது, பொறாமை கிடையாது, மற்றவரை பற்றிய தப்பெண்ணம் கிடையாது. இந்த உள்ளம் நல்ல நிலையில் இருக்கிறது, சியாபத்தாக இருக்கிறது, மற்றவரை பற்றிய தப்பான எந்த எண்ணங்களும் கிடையாது. அன்பான அப்படி இருந்தால் நிச்சயமாக அது உள்ளத்துடைய வெற்றி மாத்திரமல்ல, இது வாழ்க்கையினுடைய நிரந்தர வெற்றி, என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய வெற்றி. இன்னும் ஒரு தோல்வியும் அல்லா சொல்லுவாராங்க. யார் இந்த ஆன்மாவை உள்ளத்துல பாவத்துல புதைத்தார்களோ, இந்த ஆன்மாவை பாவத்துல போட்டு விட்டார்களோ, திடனாக நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். வெற்றி எங்க இருக்குது? இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி. தோல்வி எங்க இருக்குது? இந்த ஆன்மா சீர்கட்டு போனால் தோல்வி நாங்கள் அடைவோம். லட்சக்கணக்கில் நாங்கள் தர்மம் கொடுத்திருப்போம், கோடி கணக்கில் நாங்கள் ஜக்காத்து கொடுத்திருப்போம், வருட கணக்கில் கண்ணியமான நிறைய தியாகம் செய்திருப்போம், இரவுகளை எல்லாம் பகல போல ஆக்கி அமல்கள் செய்திருப்போம். ஆனா உள்ளத்துல குரோதம், விரோதம், பொறாமை இருந்தா அல்லாஹ் எங்கள் அமல்களை எல்லாம் அழிச்சிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாக்கும் வல் ஹஸத் ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுல் நாருல் ஹஸத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உள்ளத்துல பொறாமை இருந்தா, மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு நோய் தான் பொறாமை. உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பொறாமை. என்ன போல ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டான், என்னை விட கொஞ்சம் மேல வந்துட்டான், நான் இருக்கிற பொறுப்புல இன்னொருத்தர் வந்துட்டான், அல்லது நான் தாழ்வாக நினைக்கிற ஒருவர் கொஞ்சம் மேல வந்துட்டான்,
நான் மட்டம் தட்டிருக்கிற ஒருவர் கொஞ்சம் மேல வந்துட்டா கண்ணியமான உள்ளத்தில் ஒரு வகையான பொறாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொறாமை இருக்குதே, நீங்க நெருப்புல கொண்டு விறக போட்டா எப்படி அது சாம்பலாக்குதோ, அந்த நெருப்ப எப்படி அந்த நெருப்பு அந்த விறக சாம்பலாக்குதோ, அதை நாங்க போட்ட மூலப்பொருளை தேடிக்கொள்ள முடியாம பலகையா மரமா கொல்லியா என்று தேடிக்கொள்ள முடியாம அதை சாம்பலாக்குதோ, அதை போல நாங்கள் செய்த வணக்கங்களை எல்லாம் அந்த பொறாமை சாப்பிட்டு விடும், எரித்து விடும், நாசமாக்கி விடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்கள்ல பொறாமை இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, மற்றவரை பற்றிய தப்பெண்ணம் இருக்கக்கூடாது. சலாம் கொடுக்கிறோமா, உள்ள கால சலாம். இன்னைக்கு வெளியில தான் கையை கொடுக்கிறோம், வெளியில தான் மான கசைக்கிறோம். எல்லா கப்படம் குரோதம் விரோதம் எல்லாம் உள்ளத்தில் இருக்குது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்களால் ஒட்டுப்பட வேண்டும். உள்ளங்களால் ஒட்டுப்படாத வரையில் அல்லாஹ்வுடைய உதவியை நானும் நீங்களும் கண்டுகொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எங்களை ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம். குர்ஆன் திலாவத்தை கொண்டு, விக்ருகளை கொண்டு, இஸ்திக்பாரை கொண்டு, ஸலவாத்தை கொண்டு, துஆக்களை கொண்டு இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம். இதன் முதல் வகை திட்டம். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்றார். லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பிய நோக்கம் இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்துவதற்காக, இந்த சமுதாயத்தை ஷிர்க்கில் இருந்து குஃப்ரில் இருந்து மீட்டெடுப்பதற்காக, தூய்மையான அகீதாவை கொடுப்பதற்காக, அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சுத்தம், எங்களோட ஆன்மாவை சுத்தமாக வச்சுக் கொள்வோம். இன்னைக்கு ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதாக இருந்தால் இந்த உள்ளம்தான் அதுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். அதனாலதான் உடல் உறுப்புகளால் பாவம் செய்வார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் இந்த உள்ளம் தான் அதை தவிர்த்து கொள்வது பாவம், அது நல்லதல்ல. உங்களோட பரம்பரை நல்ல, உங்களோட உம்மா அப்பா நல்ல பரம்பரை, உங்களோட ஊரு இப்படி செய்ய இல்லை, அதனால நீ செய்யாத இந்த உள்ளம் அங்கு சாட்சி பகிர்ந்து, அதனால அந்த பாவத்தை விட்டு அந்த மனிதன் கலந்து கொள்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உள்ளத்துடைய சீர்திருத்தம் முதலாவது அவசியம். அதுதான் முதலாவது வகை சுத்தம். இந்த சுத்தத்துக்கு பின்னால்தான் இரண்டாவது வகை சுத்தம் அவசியமாகிறது. இரண்டாவது வகை சுத்தம் வெளி சுத்தம். வெளி சுத்தம் என்னால மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று எங்கட உடல், எங்கட உடம்பு. இரண்டாவது நாங்க அணிகின்ற பயன்படுத்துகின்ற ஆடு. மூன்றாவது நாங்கள் வாழுகின்ற சூழல், இடம். அன்பானவர்களே, இதுல முதலாவது வகை சுத்தம் எங்கட உடல், உடம்பு. மிக முக்கியமாக இதுல சிறுதுடக்கு பெருந்துடக்கு இரண்டு பகுதி. விரிவான தலைப்பு சுருக்கமான ஞாபகம். சிறுதுடக்கு எல்லாம் எங்கட உது முறைஞ்சு விட்டா உது எடுத்துக்கொள்றது சிறுதுடக்குன்னு சொல்றோம். பெருந்துடக்குன்னு சொன்னா குளிப்பு வாஜிபாக்கக்கூடியது, ஜனாபத்தை சொல்லுவோம் பொதுவா. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் பேசியிருக்கிறார். உதுவை பற்றி பேசியிருக்கிறார், குளிப்பை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். நீங்க ஜுனுபாரியாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் அவசரமா என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். அவசரமாக குளித்து சுத்தமாய் கொள்ளும். நஜீஸோடு இருக்காது, ஜனாபத்தோடு இருக்காது, எந்த நேரம் உங்களுக்கு மௌத்து வரும்னு தெரியாது. அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவசரமாக குளித்து சுத்தமாகி கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சுத்தத்தை வலியுறுத்துகிறான். குளிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முடியுமா இருந்தா ஒரு முறை குளியுங்க. 2 முறை குளிக்க முடியுமா பரவாயில்லை. அவங்களோட உடம்புக்கு ஆபத்துகள், கெடுதிகள், நோய்கள் இல்லைண்டா, சிலருக்கு பீனத்தல், சளி, வெவ்வேறு வகையான நோய் இருக்கும். கனிமானவர்கள் அப்படி நோய் இல்லைண்டா ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ மாஷா அல்லாஹ் தாராளமாக குளிக்கலாம். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் ஒன்றுதான் டிவோர்ஸ். சில கணவன்மாரே காலை போட்டு வரைக்கும் சொல்கிறார்கள், எங்கட பெண்கள் சுத்தம் இல்லை, விதிவிலக்காக சில பெண்கள் சுத்தம் இல்லை, அதனால எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் தாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எப்போதோ வலியுறுத்தி இருக்கிறது. பொதுவாக தாய்மார் சில சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் குளிப்பு வாஜிபான நிலைமை இருந்தாலும், அவர்கள் அந்த நோய்வாய்ப்படக்கூடிய பீரியட் இருந்தாலும்
தங்களுடைய அசுத்தங்களை, தன்னுடைய நாற்றங்களை வெளியில விளங்காம ஏதோ ஒரு வகையில மனங்கள் மூலமாக அந்த பெண் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு கனவுமாறு இருக்கிறோம், தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறோம், பொறுப்புதாரிகள் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய வேறு இருக்கிறே, அது வித்தியாசமான நாட்டம், அது வித்தியாசமான சிலரால் பொறுக்க முடியாது. பொதுவான வாகனங்கள்ல பயணம் செய்யக்கூடியவர்கள், பேருந்துகள், புகையிரதங்கள் தெரியும் நிறைய பேர் கண்மானவர்களை பயணம் செய்ய முடியாது. சிலர் மயக்கமுட்டு கீழே விழுவார்கள். நாங்கள் என்னை பாரதூரமானதா? இல்ல கண்ணியமானது, பாரதூரமானது. எந்த பிணத்தையும் தாங்கலாம், மனித பிணம் வெளியில நாற்றம் வெளியடித்தால் தாங்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதை சொல்ல வருகிறேன் என்றால் சுத்தம் என்பது மிக முக்கியமான. சில டிவோர்ஸ் நடப்பதற்கு காரணம் சுத்தம் இல்லாம நடக்கும். சில கணவன்மார் தொழிலுக்கு போயிட்டு வந்து இரவுல சுத்தப்படுத்துறதும் இல்லை, கொஞ்சம் கிளீன் பண்றதும் இல்லை, அல்லது கொஞ்சம் மேல்களை கழுவி கொள்றதும் இல்லை, அப்படியே தன்னுடைய மனைவியை சந்திக்கிறது, வீட்டுல கண்ணியமான உறவாடுறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாதாரணமான ஒரு விடயம். ஏதோ குடும்ப வாழ்க்கையில வெறுப்பேற்படும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கிளற்றும், கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தூரத்தை ஏற்படுத்தும். எனவே அன்பான அல்லாஹ்வின் எப்போது நாங்கள் நீட்டாக இருப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையை தவிர வேறொன்றை அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடல் சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயற்கை மரபுகள் 5 என்றார். அதுல ஒன்று வாழ்க்கையில ஒரு முறை. இரண்டாவது ஸல்லல்லாஹு சொன்னார்கள் மர்மத்தான முடியை களைவது. மூன்றாவது அக்குள் முடியை களைவது. நான்காவது மீசையை கத்தரிப்பது. ஐந்தாவது நகம் வெட்டி துப்புரவு செய்வது. இந்த 5 முதலாவது சொல்லப்பட்ட விடயம் ஹஸ்னா. ஹஸ்னா என்பது வாழ்க்கையில ஒரு தடவை. ஏனைய 4 விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைந்தது 40, கூடினது கண்ணியமானவர்களே 40 நாளைக்கு மேல விட்டு வைக்கக்கூடாது. அக்குள் முடியாக இருக்கலாம், மர்மஸ்தான முடியாக இருக்கலாம், நகம் வெட்டுவதாக இருக்கலாம், மீசையை கத்தரிப்பதாக இருக்கலாம். சிலருடைய உடம்பை பொறுத்தது வேகமாக வளரும். சிலர் வாரத்திலே 2 முறை துப்புரவு செய்வார், நகங்களை வெட்டுவார். சிலர் வாரத்திலே 1 நாள் நகங்களை வெட்டுவார், வியாழவழி போன நாள். எனவே கண்ணியமான உடம்பை பொறுத்து அவைகளை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில ஜனாதாக்களை குழுப்பாக சகோதரர் சொல்லுவார்கள், வாழ்க்கையிலே அவர் அக்குள் முடி அகற்றியது கிடையாது. கண்ணியமானவர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. அது நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. ஈரத்தன்மையுள்ள இடங்கள்ல கிருமிகள் அங்கே குடிகொள்ள ஆரம்பிக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதனால் இஸ்லாம் இப்போதோ சுத்தத்தை போதித்திருக்கிறது. எனவே அந்த சுத்தத்தை நானும் நீங்களும் பேணிக் கொள்ள வேண்டும். அதனூடாக நிறைய நலவுகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. சுத்தத்தை பேணாத போது அதனூடாக எங்களுக்கு மாத்திரம் அல்ல, எங்களோடு உறவாகக்கூடிய, எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள், பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லோருக்கும், எங்களுடைய சூழலுக்கு கூட எங்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உடம்பை சுத்தமாக வைக்கணும். இரவையில நாங்க தூங்க சென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்ததுக்கு பின்னால நீங்க பாத்திரத்துக்குள்ள நேரடியாக கையை போட வேண்டும். உங்களோட கையை 3 முறை கழுவி பாத்திரத்துக்குள்ள போடுங்க. 3 முறை மூக்குல தண்ணீர் எடுத்து சிந்துங்க. சைத்தான் தூங்கும் போது மூக்க தண்டுல வந்து தூங்குறான். சைத்தான விரட்டுறது முதலாவது உங்களோட கடமை. சைத்தானோடு எல்லா வேலைக்கும் போனா கண்ணியமானவர்களே, சைத்தான் எங்களோடயே இருப்பான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நிறைய வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வழிமுறைகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தத்தை வலியுறுத்தினார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பிலே வேகமாக துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு
இடம்தான் ஒரு மனிதனுடைய நாவு. ஏனென்றா நாங்க அடிக்கொடுக்க சாப்பிடுவோம், திடீர்னு சாப்பிடுவோம். ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த சாப்பாடு கண்ணியமானவர்களே வித்தியாசமான துரு நாற்றங்கள் அதை வெளிப்படுத்தும். அதனால பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத், வணக்கம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம், இபாதத். இன்று எனது சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாரத்தில் ஒரு முறை 2 முறை தான் பரிசுத்தம் செய்யும், மிஸ்வாக் பண்றது, பிரஷ் பண்றது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் மிஸ்வாக் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள், என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன், எனது உம்மத்துக்கு கஷ்டம் இல்லாத இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கியிருப்பேன். அப்படி என்றால் 5 நேரங்கள். கண்ணியமானவர்களே, சிலர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் செய்வது கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்தம் என்பது இன்றியமையாத ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்கள் போய் வந்துவிட்டால் தன்னுடைய வீட்டுக்கு நுழைய முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்லுகின்ற செய்தி, தன்னுடைய வீட்டுக்குள்ளே மிஸ்வாக் பண்ணாமல் நுழைய மாட்டார்கள். நாங்கள் பேசுகின்ற போது, கதைக்கின்ற போது, வாய்களை திறக்கின்ற போதும், மூச்சு விடுகின்ற போதும் எங்களுடைய வாயால் எங்களை அறியாமல் துருநாற்றம் பேசும், நாற்றங்கள் வெளியாகும். எங்களால் பொறுக்க முடியும், பிறரால் பொறுக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் தரும். பரிசுத்தம் செய்யாத நீங்கள் பல்லுகள் சில வேளை பூச்சிகளுக்கு இரையாகுவதும், பூச்சி நோய்கள் இரையாகுவதும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிப்புகள் தின்றால் அவசரமாக பற்களை சுத்தம் செய்து கொள்ளும். இறைச்சிகள் போன்ற மாமிசங்களை கொண்டால் பல்குள்ளே அந்த இறைச்சி துண்டுகள் நிற்காமல், அல்லது சோத்து மணிகள், சோறுகள், வேற தீப்பண்டங்கள் நிற்காமல் அவைகளை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பரிசுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவர்களை அவர் எப்போதும் வுதுவோடு தான் இருக்க வேண்டும். வுது இல்லாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் வுதுவோடு தான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களும் வுதுவோடு இருக்கிறார்கள். தூங்குவதற்கு முன்னாலும் வுது செய்திருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். மன் தவல்லா ஹாகதா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒரு மனிதன் நான் போல உதவுகிறாரோ அல்லாஹ் அவருடைய சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான், அவன் முன் செய்த சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொல்கிறார். எனவே இப்போது சுத்தமாக இருக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரஸ்தானத்துக்கு பக்கத்தில் செல்கிறார். அந்த கபரில் இருக்கக்கூடிய 2 சகோதரிகள் அங்கே வேதனை செய்யப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் இந்த கபராளிகள் பெரும் பெரும் பாவம் செய்தவர்கள் அல்ல. ஒருவர் கோல் சொல்லி தெரிவதால், மற்றவருடைய மானத்தில் விளையாடியதால், மற்றவருடைய குறையை பேசியதால் கபருக்குள்ளே அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது, அதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். இன்னும் ஒரு கபரை ஸல்லல்லாஹு பார்க்கின்ற போது சொன்னார்கள், இந்த கபராளிக்கு வேதனை செய்யப்படுகிறது, சிறுநீர் கழித்துவிட்டு இந்த கபராளி சுத்தம் செய்யவில்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யாதிருக்கின்ற போது கபரிலே வேதனையை தரக்கூடிய ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை மர குச்சிகை 2 எடுத்து அந்த கபருக்கு பக்கத்திலே குத்திவிட்டு வந்தார்கள். இங்கே வேதனை குறைக்கப்படலாம் என்ற ஆதரவோடு கண்ணியமானவர்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், நானும் நீங்களும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடிய விடயம், பயணம் போய்விட்டான், வெளியில் ஒரு இடங்களுக்கு போய்விட்டான். கண்ணியமானவர்களே, சுத்தம் என்பது அதை விட்டு தூரமான உண்டாகி போகிறது. இது சிலரை பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக. வயது வந்த பிள்ளைகள் சுத்தம் செய்கின்ற அந்த விடயத்தை கண்ணியமானவர்கள், ஆசிரியர்களே, உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, இதை பழக்குங்கள். அது சுத்தம் செய்யாதிருக்கின்ற போது அது ஒரு பாவமாக உணர்கின்ற தன்மையை சிறு பிராயத்தை உருவாக்கும். இந்த சிறு பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக
சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாத எத்தனையோ பிள்ளைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் சிறு வயதிலே இதை நாங்கள் போதிக்கின்ற போது நிச்சயமாக பெரிய வயதாகின்ற போது இது ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக போகும். அன்றாடம் அவர்களுக்கு அந்த இபாதத் வளமையானதாக செய்து வருவார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விடயத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்கள் உடம்பு, அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ஆடை, உங்களுடைய உடம்பில் அணியக்கூடிய ஆடை, பயன்படுத்தக்கூடிய ஆடை, அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வஸியாபக ஃபதஹிர், நபி நாயகமே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வச்சுக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்றான். நானும் நீங்களும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்கு வருகிறோம், ஜும்மாவுக்கு வருகிறோம், விசேஷமான பயணங்கள் போகின்றோம். எங்கள் இருக்கின்ற ஆடைகளிலே தூய்மையான ஆடை எடுத்து அதை கழுவி அயன் பண்ணி, முடியுமாக இருந்தால் மனம் இருந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல மனத்தை தேய்த்து பயணம் செய்ய வேண்டும். இஸ்லாம் விரும்புகின்ற ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் சென்றால் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அவரோடு இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையில் தான் சென்றிருக்கிறார்கள் என்று அந்த மனத்தினூடாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனத்தினூடாக அடையாளம் கண்டு கொள்வார். இந்த எம்மிலே பலரும் அப்படி இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், சுத்தமாக இருக்கிறார்கள். நீட்டாக இருப்பது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களை, எங்களோட ஆடையை எப்போது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எம்மிலே பலரை நாங்கள் பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக ஆடையிலே ஒழுக்கம் பேணாமல் நடக்குகின்ற நிறைய விடயங்களை பார்க்கிறோம். தொழுகைக்கு வந்து விட்டால் அரைகுடைய ஆடை, சுஜூதுக்கு போனா, ருக்குக்கு போனா மறைவான உறுப்புகள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு சிலருடைய ஆடை. கண்ணியமா, இப்படி யாரும் உடுப்பு இருக்காது. நாங்க எங்களை சுத்தப்படுத்த வந்து சுத்தமாக வருகின்றவர்களையும் அசுத்தமாக்கி விட்டு போகின்ற மற்றவருடைய இபாதத்துக்களை வீணாக்கின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இன்று சிலர் கலரான அல்லது பல வர்ணங்கள் உள்ள உருவங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வருகிறார். சொல்வதனோடாக சிலருடைய சிந்தனை அங்கே ஏற்படுவதன் மூலமாக அது பெரிய பாரதூரத்தை ஏற்படுத்துகிறது. எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆடைகளிலே கலர் குறைந்த ஆடை அல்லது வெள்ளை ஆடை, மற்றவருடைய கவனங்களை ஈர்க்காத வகையிலே, மற்றவருடைய கவனங்களை தொழுகையிலே கூட திசை திருப்பாத அளவிலே நல்ல ஆடைகளை அணிந்து எங்களுடைய தொழுகை என்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இஸ்பால் மேலதிகமாக, அதாவது கரண்டைக்கு கீழே ஆடை உடுவதை, அதிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பா பள்ளிக்குள்ளே தொழுகின்ற சந்தர்ப்பங்களே அப்படியா நிலைமைகளை யாரும் விருது விடாது. அப்படிங்கிற கால்கள் கொஞ்சம் முன்ன பின்னிருந்தால் உயர்த்தி விட்டு தொழ வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே அந்த விடயத்தையும் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக மிக முக்கியமான ஒரு சுத்தம், அதைத்தான் உங்களோடு சுருக்கமாக பேசிக்கொள்ள நினைக்கிறேன். எங்களோட உடம்பு, எங்களோட உடை, அதே போன்று நாங்கள் வாழக்கூடிய இடம், இதை முக்கியமாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்கள் வாழக்கூடிய இடம் என்று சொல்கின்ற போது அது வீடாக இருக்கலாம், நாங்கள் சொல்லக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கலாம், எங்களோட பிள்ளைகள் ஓதக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கலாம், எங்களோட பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலை இருக்கலாம், அல்லது நாம் எல்லோரும் சென்று மறந்திருக்கின்ற வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது நாம் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய சேவைகளுக்கு போகின்ற தபால் நிலையமாக இருக்கலாம், ஜிஎஸ் காரியாலயமாக இருக்கலாம், இன்னொரு அரசு அலுவலர்களாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லது எங்களுடைய சிறு பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலை இருக்கலாம், அல்லது சந்தைகளாக இருக்கலாம். எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருப்பது எங்களுடைய கடமை. சிலர் நினைக்கிறார்கள், தான் சுத்தமாக இருந்தால் சுவர்க்கம் போய்விடலாம். என்னுடைய பாதைக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய வைத்தியசாலைக்கு என்ன நடந்தால் என்ன. கண்ணியமானவர்களே, அப்படி ஒன்றுமே சிந்திக்க கூடாது. ஒரு முஸ்லிம் தான் சுத்தமாக இருப்பதை போல, தான் எப்படி நீட்டாக இருக்கிறானோ அதே போல என்னுடைய சூழல், என்னுடைய வீடு சுத்தமாக இருப்பதை போல என்னுடைய பள்ளியும், நான் பயன்படுத்துகின்ற மஸ்ஜித், என்னுடைய பிள்ளை படிக்கின்ற அந்த பாடசாலை, என்னுடைய பிள்ளை ஓதுகின்ற அந்த பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள், அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியாரே, மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் மஸ்ஜிதை சுத்தம் செய்வார். நானும் நீங்களும் இந்த பள்ளியிலே எத்தனை முறை சுஜூத் செய்திருக்கிறோம். 20, 30, 40, 50 வருடங்கள் இந்த மஸ்ஜிதிலே சுஜூது செய்திருக்கிறோம். எத்தனை தலைமுடிகள், எங்களுடைய முடிகள் இங்கே விழுந்திருக்கிறது, எத்தனை நாள் துண்டுகள்.
எவ்வளவு மண்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்து போட்டிருப்போம். வாழ்க்கையை ஒரு தடவையாவது கும்பத்தறியை பிடித்து கூட்டிருக்கிறோமா? அல்லது கூட்ட முடியாது. நாங்கள் கொஞ்சம் விஐபி லிஸ்டிலே கொஞ்சம் கண்ணியமான ஒரு லிஸ்ட் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஹாஜியா, நாங்கள் ஒரு ஆலி, நாங்கள் கொஞ்சம் ஒரு முன்னிய ஒரு லிஸ்ட் இருக்கிறோம். ஆனால் எங்களால் முடியும் 2000 ரூபாய், 1000 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்து ஒருவரை கிளீன் பண்ணுவது, பள்ளியுடைய டாய்லெட்டை துப்புரவு செய்வது, பள்ளியுடைய முற்றத்தை துப்புரவு செய்வது, பள்ளியை கொஞ்சம் கிளீன் பண்ணுவது, அல்லது பள்ளியை கிளீன் பண்ணக்கூடிய உபகரணங்களை, கிருமி நாசினிகளை எடுத்துக் கொடுப்பது கண்ணியமா எங்களால் முடியுமான காரியம். எனவே கண்ணியமான கூடுதலாக கவனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜித் நபவி என்பது இந்த மாதிரி மின்விசிறிகள் போடப்பட்டு, மாபல்கள் பதிக்கப்பட்டு, அதுக்கு மேலால காபட்டுகள் போடப்பட்ட மஸ்ஜித் அல்ல மஸ்ஜித் நபவி. மழை பெய்தால் சேராகக்கூடிய மஸ்ஜித். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நெற்றியிலே சேரு, உடம்பிலே சேரு, ஆடையிலே சேரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படியான ஒரு மஸ்ஜித். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தாய் இரவுடைய நேரத்திலே மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? தாய் இரவோடு இரவு மௌத்தாகி அந்த தாயுடைய இறுதி கடமைகளை, அந்த தாயை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து நல்லடக்கம் பண்ணுகிறார். இரவுடைய நேரம் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. இரவுடைய நேரம் ஒரு சாதாரண தாய் தான் மௌத்தாக இருக்கிறார் என்று இரவோடு இரவாக அந்த தாயுடைய ஜனாசாவுடைய விடயங்களை அந்த சஹாபாக்கள் பூர்த்தி செய்தார். அப்படி சுபஹாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அந்த ஜனாசாவுடைய கடமையில் ஈடுபட்ட அந்த தாய்க்கு இறுதி கடமைகளை செய்த சஹாபாக்களும் பள்ளிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாற்றமாக அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தியை எனக்கு நீங்கள் ஏன் சொல்ல இல்லை என்று கேட்டார். சஹாபாக்கள் வியந்து போனார்கள். எந்த தாயை ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள்? சாதாரணமான ஒரு தாய் தானே மௌத்தானால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு மௌத்தான அந்த தாயை நான் இரவு சுவர்க்கத்திலே கண்டிருந்தார். உடனே எனக்கு ஆச்சரியம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், இந்த தாய் உடனே சுவர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவித்திருக்கிறானே, என்ன காரணம்? இந்த தாய் அன்னஹா கானத் லதுல்கில் கஸாத மினல் மஸ்ஜித். இந்த தாய் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நஜீஸாக விடாமல், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அசுத்தமாகாமல் இருக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யக்கூடிய தாய். சொல்ல வரக்கூடிய மனிதர்கள், தன்னை சுத்தப்படுத்த வரக்கூடிய மனிதர்கள், தன்னை சுத்தப்படுத்த வருகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்து அந்த தாய் திடீரென சோயினப்பட்டு மௌத்தாக இருக்கிறார். எனவே அந்த தாய் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்த ஒரே ஒரு காரணத்தால் அந்த தாய்க்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த தாயுடைய ஜனாஸாவை எனக்கு காட்டுங்கள், அந்த தாய்க்காக நான் தொழுது பிரார்த்திக்க போகிறேன் என்று அந்த தாய்க்காக பிரார்த்தனை ஈடுபட்டார். கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் பள்ளிக்கு வந்து போவது மிகவும் குறைவு. ஏதாவது தேவைகள் வந்தால், பங்கனுகள் வந்தால், நோம்புடைய காலம் வந்தால் தான் தாய்மார்கள் பள்ளியை பயன்படுத்துவார்கள். அப்படி இல்லை என்றால் அவருடைய இபாதத் வீடுதான் அவர்களுக்கு சிறந்தது. அப்படி இருக்கின்ற போது அந்த தாய் குலம் கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுக்கு நேரம் ஒதுக்கி பள்ளியை துப்புரவு செய்த ஒரே ஒரு காரணத்தால் தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த மஸ்ஜிதிலே 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் சேவை செய்த உலமாக்கள், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், இந்த மஸ்ஜிதுக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற நிர்வாகிகள், இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக தன்னுடைய பணங்களை எல்லாம் அள்ளி வழங்கிய தனவந்தர்கள், அன்பானவர்களே, அவர்களுடைய நன்மைகளை சொல்லவா வேண்டும்? அவர்கள் கொடுக்கின்ற கூலிகளை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு தாய் கொஞ்ச நேரம் மஸ்ஜிது கொதுக்கி அந்த மஸ்ஜிதை சுத்தப்படுத்தியதால் அந்த தாய்க்கு அவ்வளவு பெரிய எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் யோசிப்பாருங்க. எங்களுடைய மஸ்ஜிதுடைய ஹாலத்தில் தொழுகையாளர்கள் போய் வரக்கூடிய மஸ்ஜிது டொய்லெட்டை கொஞ்சம் பாருங்க. எத்தனை டிஷ்யூ பேப்பர், எத்தனை செங்கல் துண்டும், எவ்வளவு மண், யாரு அசுத்தப்படுத்துறது? தொழுகையாளிகள் போய் வரக்கூடிய மஸ்ஜித். எங்கட பள்ளியில் அப்படி இல்லாம இருக்கலாம். சில டவுன்கள்ல போய் பாருங்க, சில பகுதிகளில் போய் பாருங்க. ஒருவர் டொய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா அடுத்தவர் டொய்லெட்டுக்கு போகலாம், அங்க சிகரெட் வாசம், புகைத்தல் வாசம். கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அங்கே பேப்பர்கள் தொப்பிகளை கொண்டு போட்டு அங்கு நாசமாக்குறது. அன்பானவர்களே,
ஒரு முஸ்லிம் சுத்தமானவன், அவன் அசுத்தத்தை கண்டால் அந்த இடத்தை சுத்தம் செய்யக்கூடியவன். சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தப்படுத்துவது ஒரு முஸ்லிம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? தன்னுடைய நாவால், தன்னுடைய உறுப்புகளால் பிறருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மகாசிது ஷரீஆனில் இருக்கிறது. ஷரீஆவுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் அதுல ஒன்று ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது எங்கள் எல்லாருடைய கடமை. ஹிஃபுதுன் நஃப்ஸ், அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. அதே மாதிரி அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை சுத்தமாக இருக்க வேண்டும். ஆட்கொள்ளி நோய்கள் பரவாமல், டெங்கு நோய்கள் பரவாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். ஆக்கச்சத்துக்கு அல்லாஹ் எப்படி நீரை பயன்படுத்துகின்றானோ அதே போன்று இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு நீரை பயன்படுத்தியிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வெள்ளம் வந்தது. எனவே எப்படி மனிதனை அல்லாஹ் படைப்பதற்கு நீரை பயன்படுத்துகின்றானோ, ஆக்கச்சத்துக்கு எப்படி நீரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றானோ அதே போன்று அழிப்பதற்கும் அல்லாஹ் நீரை பயன்படுத்துகின்றான். சுத்தம் செய்வதற்கு எப்படி நீர் தேவைப்படுகிறதோ, குடிப்பதற்கு எப்படி நீர் தேவைப்படுகிறதோ, உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு எப்படி நீர் தேவைப்படுகிறதோ அதே போன்று அதே தண்ணீரை கொண்டு அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்தும் இருக்கிறான். இன்னும் சில சமூகங்களை அல்லாஹ் அழித்துக் கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் அறிவே, அல்லாஹுடைய நேமத், அதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை சுகாதாரமான முறையில் பாதுகாப்பான முறையில் வைப்போம். எங்களுக்கு தெரியும் டெங்கு நோய்கள் பரவாமல் இருக்கல், நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை நீரை அங்கே அகற்றுவோம். அதாவது நொலம்புகள் பரவக்கூடிய அந்த பரவக்கூடிய இடங்கள், கிணறுகள், குழாய்கள் இருந்தால் அவைகளுக்கு நெலும்பு வலைகளை போட்டு அவைகளை நாங்கள் கவர் பண்ணுவோம், மறைப்போம். அதே போன்று அரச ஊழியர்கள், சிவில் அமைப்புகள், சுகாதார அதிகாரிகள் அவர்கள் அவர்களுடைய கடமைகளை செய்வதை போல நானும் நீங்களும் அவர்களுடைய கடமைகளை அவர்கள் செய்கின்ற போது நானும் நீங்களும் பார்வையாராக அல்லாமல் நானும் நீங்கள் ஒரு பங்காளிகளா, போராளிகளா, அதிலே பங்கெடுத்து நாங்களும் ஒரு பகுதியை பங்கெடுக்கின்றவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், இந்த சூழல் நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த ஊரு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த ஊருக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், என்னுடைய பாடசாலை எனக்கு என்ன செய்தது என்பதை விட என்னை கற்று சீதேவி ஆக்கிய என்னுடைய பாடசாலைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னை சீதேவி ஆக்கிய எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த என்ன நல்ல நிலைமையை உருவாக்கிய என்னுடைய பள்ளிக்கூடம் இருக்கின்ற அந்த இடத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், எங்களால் முடியுமான பங்களிப்பை செய்வோம். எனவே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயங்களை நாம் எல்லோரும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுக்கும். சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், தாய்மார்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறார். சில பகுதிகளில் மாஷா அல்லாஹ் வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சில தாய்மார்கள் ஆண்கள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து பள்ளியுடைய முற்றங்கள், பள்ளியுடைய வளவுகளை துப்புரவு பண்ணிவிட்டு சில வேளை டொய்லெட்டுகளை கூட கழுவிட்டு போகின்ற நல்ல காட்சிகள் இந்த நாட்டிலேயும் நடக்காமலே நடந்து கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு குத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே சுத்தம் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால், மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்த ஒரு தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்ததை போல இன்றைய உலகத்திலும் சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் என்னையும் உங்களையும் விட, இந்த இடத்தில் இருக்கின்ற வாலிபர்களை விட, பெற்றோர்களை விட அன்பானவர்களை தாய்மார்கள் அதிகம் பங்களிப்பு செலுத்துகிறார். உங்களுடைய வீட்டிலே சுத்தமாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே நடக்கிற சுத்தமாக இருக்கலாம், முற்றத்திலே நடக்கிற சுத்தமாக இருக்கலாம், தோட்டத்துடைய சுத்தமாக இருக்கலாம், உங்களுடைய ஆடையை கழுவுடைய சுத்தமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளையுடைய ஆடையை கழுவுகின்ற அல்லது பிள்ளையை சுத்தப்படுத்துகின்ற அல்லது வீட்டிலே உள்ள உபகரணங்கள் அல்லது வீட்டிலே உள்ள அந்த அதாவது சமையல் அறையிலே ஏற்படக்கூடிய அந்த உபகரணங்களை சுத்தம் செய்கின்ற விடம் எல்லாம் எங்களுடைய தாய்மார்கள். ஒன்று எங்களுடைய தாயாக இருப்பாள், அல்லது எங்களுடைய சகோதரியாக இருப்பாள், அல்லது எங்களுடைய மனைவியாக இருப்பாள், அல்லது எங்களுடைய மகளாக இருப்பான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையிலே நாங்கள் எழுந்து விடுகிறோம், எங்களுடைய அதாவது பெட்டுக்கு அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கதிரைக்கே பிளேண்டி டீ வந்து சேரும். குடிச்சதுக்கு பின்ன அப்படியே வச்சிருவோம். அந்த தாய் அதை கொண்டு கழுவோம்.
வீட்டுல பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளை எழுப்பாட்டணும், சிறு பிள்ளைகளை முகங்களை கழுவணும், உடுப்புகள் ஐம்பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்கு தீய கொடுக்கணும், காலை சாப்பாடு செய்யணும், பிள்ளையுடைய பேக்கு துப்புரவு பண்ணணும், அந்த பிள்ளைய வழி அனுப்பணும். வழி அனுப்பிவிட்டால் முடியாது. வீட்டிலே உள்ள சிறு பிள்ளை மாத கணக்கிலே உள்ள ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டும். அந்த பிள்ளையை சிறுநீரா மலமா அதை ஒரு தாய் வீட்டிலே கை சுத்தம் பண்ண வேண்டும். இத்தனைக்கும் அந்த கணவர் தீயை குடித்து விட்டு, அல்லது அந்த மகன் தீயை குடித்து விட்டு, அல்லது அந்த சகோதரன் தீயை குடித்து விட்டு எங்கேயோ சென்று விடுவார். இந்த தாய் தான் இத்தனைக்கும் இந்த வீட்டை ஒவ்வொரு நாளும் மெஷினை போன்று இயக்கிக் கொண்டிருக்கிறார். இயந்திரங்களால் கூட செயல்படுத்த முடியாத அதிகமான வேலைகளை ஒரு தாய் அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நிகர கிடையாது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நான் சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு யார் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உம்முக, உங்களுடைய தாய் என்றார்கள். இரண்டாவது உம்முக, உங்களுடைய தாய் என்றார்கள். மூன்றாவது உங்களுடைய தாய் என்றார்கள் மாணவர்களே. அடுத்ததுதான் உங்களுடைய தகப்பன் என்றார்கள். எனவே தாய்க்குளம் இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே செய்திருக்கின்ற சேவைகள் அதிகம். ஒவ்வொரு ஆலிமுடைய வரலாற்று பின்னணியிலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் தொட்டு நிறைய அறிஞர்கள் எடுத்து பாருங்கள், எல்லோருக்கும் பின்னாலும் ஒரு தாய் மறைந்திருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள், மாஷா அல்லாஹ் பிசினஸ் துறையிலே வளர்ந்தவர்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு மனைவி, ஒரு மகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாள், அட்வைஸாக இருப்பாள், நிச்சயமாக அவருடைய முன்னேற்றத்துக்கு பங்காராக இருப்பாள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக இந்த சுத்தம் என்ற பகுதியை அந்த தாய்மார்கள் செய்வதைப் போல நாம் அதிலே அதிகமாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுத்தத்தை பேணக்கூடிய கூடுதலைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார். ஈமான் அரைவாசி என்றால் சுத்தம் அடுத்த அரைவாசி. அன்பானவர்களே, ஈமானின் அரைவாசியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் அரைவாசி சுத்தத்தில் இருக்கிறது. எனவே ஈமானை இருக்கும் நிலையில் இருக்கின்றோமா அல்லது ஈமானை இழக்கும் நிலையில் இருக்கின்றோமா? எனவே சுத்தமாக வைத்தால்தான் ஈமானின் ஒரு படித்தரம் எங்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாதையிலே மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய கட்புட்களை அகற்றுவது, அதாவது ஈமானின் ஆக கீழே உள்ள தரம். கலிமா ஈமான்ல ஆக பெரிய ஒரு தரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு தட்டுலையும் களிமாவை இன்னொரு தட்டுல வச்சா களிமான தக்கணும். அதுதான் ஈமான்ல பஸ் முதலாவது. அதுக்காகத்தான் இந்த உலகத்துல நாம் கஷ்டப்படுகிறோம். அதற்காகத்தான் அந்த களிமாவை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த முஸ்லீம்கள் வேற வேற நாடுகளில் சந்திக்கப்படுகிறார். சில இடங்களில் யுத்தமே நடக்குது களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. கண்ணியமானவர்களே, ஈமான் கீழ தரம் பாதையில மக்களுக்கு இடையூறு சார்ந்து அகற்றது. எனவே முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பாதைகள்ல கல் முள் இருக்கக்கூடாது. பாதைகள்ல 6-7 மணிக்கு பின்னால் வீதி லாம்புகள் பத்தக்கூடாது. அங்கே கொஞ்சம் காலையான அந்த வீதி லாம்புகளை அணைத்து விட வேண்டும். பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த டொய்லெட்டுகளும் நைஸாக இருக்கக்கூடாது. காடுகள் மூடின பாதைகளாக எங்களுடைய பாதைக்கு இருக்கக்கூடாது. காடுகள் நிறைந்த இடங்களாக, புட்பூண்டுகள் நிறைந்த இடங்களாக எங்களுடைய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டை விரும்புகின்றவர்கள் வெளிநாட்டிலே நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் விசிட் வந்தவர்கள் அதை 2 நாளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். 2 நாள் விசிட் வந்தவர்கள் ஒரு வாரமாக, ஒரு வாரம் வந்தவர்கள் 2 வாரமாக, 3 வாரமாக இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டில் உள்ள வளங்கள், இந்த நாட்டில் உள்ள குளங்கள், நீர்வீழ்ச்சிகள், நாட்டில் உள்ள சுகாதாரமான நல்ல இடங்களை பார்த்து ரசிக்கிறார்கள். இந்த நாட்டுக்காக வருவாயை பெற்றுக் கொடுக்கிறார் சுற்றுலா வரக்கூடியவர்கள். அன்பானவர்களே, இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாட்டுடைய வளங்களை, நாட்டுடைய பெருமதிக்கு விளங்காமல் நானும் நீங்கள் இருந்து விடக்கூடாது. எனவே நாட்டுள்ள வளங்களை பாதுகாப்போம், வளங்களை பெருக்குவோம், இன்னும் உருவாக்குவோம். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை நேசிக்கின்ற, நாட்டுக்கு விசுவாசமாக நடக்கின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற துஆவை தலைப்புரை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.